ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோவா ஒரு பெரிய கண்டென்ட் எல்லாம் கிடையாது. லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய வீக்காவை காமிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது, சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுடைய ரிமைனிங் சீக்வன்ஸ் எல்லாமே. பிகாஸ் ஒரு சைட் குமரன் கங்காவுடைய அட்ராசிட்டிஸ் அது கொஞ்சம் ஃபன்னியாக மூவ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை, நான் கூட ஏதோ சீரியஸாக மூவ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் குமரன் ஃபன்னியாக சமாளிச்சிட்டாரு. பட் குமரனுக்கு நம்ம விஜய் கொடுத்த அட்வைஸ் அடே அங்கே அப்பா அப்படின்னு இருந்துச்சு. சில டைம் நம்ம யோசிக்காததை கூட நம்ம ஒய்ஃப்லாம் யோசிச்சு அதுவே நமக்கு ரிவர்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விதங்கள். அண்ட் நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு போயிட்டு அது வேற எங்கேயாவது முடிஞ்சிட போகுதுன்னு சொன்னதெல்லாம் அப்படியே விஜய்க்கு அவரே சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒய்ஃபை இப்போ அதே மாதிரி தான் இருக்காங்க ஆக்சுவலாக கோவத்தில். பட் அதுவே தெரியாமல் கேஷுவலாக இருந்துட்டு இருக்காரு சார். இன்னொரு சைடு நிவின் அவங்க அம்மாவை செம்மையாக ரோஸ் பண்ணுறாரு. வீட்டுக்கு போங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. பிகாஸ் அவங்க அம்மாவை, அதாவது யமுனாவை பற்றி பேசினதுக்காக இல்லை, யமுனாவுடைய அம்மாவை இவங்க ரொம்ப தப்பாக பேசிட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீ இனிமேல் பேசக்கூடாது, அதுக்கு உனக்கான உரிமையும் இல்லை அப்படின்ற விஷயத்த நிவின் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு சைடு மறுபடியும் கதாநாயகன் ஷோவில் அந்த டாப் 10 கண்டஸ்டன்ஸ் பேச சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு குமரன் பேசின விதங்கள்லாம் கண்டிப்பாக கங்கா பார்த்தாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. சூன் அது டிவியில் டெலிகாஸ்ட் ஆக இருக்காம். ஃபினாலேக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. ஃபைனலி விஜய் அண்ட் காவேரியோடைய அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் அந்த டைனிங் டேபிளில் வேறு ஏதாவது தனியாக பேசுவாங்க, எந்திரிச்சு ரூமில் பார்த்து ஏதாவது சின்ன சின்ன சீன்ஸ் வைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு டீம் நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ், விஜய் அண்ட் காவேரி ஒரே டேபிளில் உட்காந்து ஃபுட் சாப்பிட்றாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை பரிமாறிட்டு தாத்தாவுமே அங்கே இருக்காரு. பட் விஜய் கேஷுவலாக சொல்கிறாரு தாத்தா கேட்கறதுக்கு, ஆஃபீஸ் தானே 2 பேரும் போகிறீங்கன்னா ஆஃபீஸ் போனதான், பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் தாத்தா, வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் காவேரி ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு இன்னும் அந்த மனக்குழப்பத்தில் தான் இருக்காங்க. விஜய் ஏன் இன்னும் அதை தெளிவாக புரிஞ்சுக்கலன்னு தெரியல. இன்னும் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி டீம் காட்ட நினைக்கல. அதுதான் உண்மையான விஷயங்கள். ஏன்னா அன்றைக்கி நைட்டு கூட அவர் பார்த்து விஜய் காவேரி எந்த அளவுக்கு சோகமாக இருக்காங்க, எவ்வளோ பொசிசிவாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. பட் இன்னும் அதை அவர் வெளிப்படுத்தலை. பிகாஸ் அவருக்கு தெரியாது ராகினி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. காவேரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓகே, ரொம்ப நல்லது, நான் மட்டும் போயிட்டு வந்தால் நீ ஆஃபீஸ் வேலையை பார்க்குறதுக்கு இன்னுமே உனக்கு டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூவில் நான் கூட இந்த ப்ரோமோ கண்டிப்பாக தான் வரும் அப்படின்னு நினச்சேன். அது வரல. நாளைக்கு விஜய் காவேரிக்கு ஃபோன் பண்ணி வெண்ணிலாவை நான் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு எபிசோடோட கண்டென்ட்டாக இருக்க போகுது. மேபி ராகினி அண்ட் காவேரியோடைய அந்த பேசுகிற சீன்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இருக்கும் போல். ஸோ அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற சீன்ஸ்லாம் இன்னும் கொண்டு வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனிவேஸ், இப்போ அந்த 2 பேரும் மேட்சிங் அந்த காஸ்டியூம் தான் இன்னைக்கு எபிசோடோட ஒரே ஆறுதலாக இருந்துச்சு. இவரோ ஸ்கை ப்ளூ, மேடமும் ப்ளூவில் இருந்தாங்க. நாளைக்கு வெண்ணிலா வர போகிறாங்க. அந்த பிடிஎஸ் பிக்சர்லாம் ஆல்ரெடி நமக்கு ஷேர் ஆகிருக்கு. வெண்ணிலா காவேரி கூடயும் ராகினி கூடயும் எடுத்த பிக்சர்ஸ்லாம் ஆல்ரெடி நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேல் என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.